முன்பகையிலிருந்த கும்பல் ஒன்று ரவுடி ஒருவரை பழி தீர்க்க திட்டமிட்டு மதுவிருந்து ஆசை காட்டி வரவழைத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் சென்னை புறநகரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஆவடியை அடுத்துள்ள புதிய கன்னியம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜொல்லு தினேஷ். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளன. ஜொல்லு தினேஷ் மற்றும் அவரது சக கூட்டாளிகளான சாலமன் மற்றும் சதீஷ் ஆகியோர் கடந்த ஆண்டு ஒன்றாக மது அருந்தியிருக்கின்றனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஆத்திரமடைந்த ஜொல்லு தினேஷ் சதீஷ் மற்றும் சாலமனை கத்தியால் சரமாரியாக வெட்டி இருக்கிறார். இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் ஜொல்லு தினேஷ் மீது முன்பகை உருவாகியுள்ளது. ஜொல்லு தினேஷை பழி தீர்க்க தக்க சமயம் பார்த்து இருவரும் காத்திருந்துள்ளனர். இந்த நிலையில்தான் தினேஷின் நண்பன் சந்துரு என்பவர் மூலம் மது அருந்த வருமாறு அழைக்க கூறியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சந்துரு தினேஷை இன்ஸ்டாகிராம் மூலம் போன் செய்து மது அருந்த அழைத்திருக்கிறார். இதனை நம்பி வந்த தினேஷ் சந்துருவுடன் மது அருந்தி இருக்கிறார். அப்போது அங்கு பதுங்கியிருந்த சதீஷ் உள்ளிட்ட 4 பேர் கும்பல் தினேஷை ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்து இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பனந்தோப்பில் பதுங்கிய சதீஷ் உட்பட 4 பேரும் காலையில் வீராபுரம் பகுதியில் சாவகாசமாக நடந்து வந்திருக்கின்றனர். அப்போது அவர்களை பார்த்த ஜொல்லு தினேஷின் உறவினர்கள் அவர்களை துரத்தி சரமாரியாக வெட்டி இருக்கின்றனர். இதனால் 4 பேரும் சுப்பிரமணியபுரம் படத்தில் வருவது போன்று உயிர் பயத்தில் அருகில் உள்ள வீடுகளில் பதுங்கியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ஜொல்லு தினேஷின் உறவினர்கள் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி சோதனை செய்ததால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கத்தி மற்றும் அரிவாளுடன் கொலைவெறியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த ஜொல்லு தினேஷின் உறவினர்கள் 8 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து வீடுகளில் பதுங்கியிருந்த சதீஷ் உட்பட 4 பேர் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்று கீழே விழுந்ததில் 4 பேருக்கும் கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது.